என்ன பார்த்த உடனே நீ ஷாக் ஆவேன்னு எனக்கு தெரியும். எங்க எதுக்காக வந்த? பொறுமையா நான் சொல்றது கவனி விஜய். அனாவசியமா டென்ஷன் ஆகாத. நான் எந்த விதமான கெட்ட எண்ணத்தோடு இங்க வரல விஜய். ப்ளீஸ் விஜய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முதல்ல இங்க இருந்து வெளியே போயிடு. இந்த மாதிரி எல்லாம் இங்க நிக்காத, போயிடு. விஜய், போறது ரொம்ப ஈஸி விஜய். ஆனா நீ தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்காக போய் சொன்னேன், ஏன் உன்னை ஏமாத்தினேன், அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு காரணமா எனக்கு தேவையில்ல. முதல்ல இங்க இருந்து வெளியே போடா. இல்ல விஜய், நீ கண்டிப்பா காரணத்தை தெரிஞ்சுக்கணும். உன் மேல வச்சிருந்த ஆசை, காதல் தான் விஜய். அதுக்கெல்லாம் ஒரே காரணம். சந்தர்ப்ப சூழ்நிலையால எனக்கு முதலே ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அது என்னோட துரதிருஷ்டம். ஆனா அதுக்கப்புறம் தான் விஜய் உன்னை பார்த்தேன். அதான் என்னோட அதிர்ஷ்டம். ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுனால காதல் வராமல போயிடுது. கொஞ்சம் லேட்டா வந்ததுனால என் காதலை எப்படி வச்சு போயின்னு சொல்லலாம். கேட்டுட்டேன். இந்த மாதிரி பேச்சு நிறைய நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டேன். கேட்டு என்ன விஜய் பண்றது? நீ புரிஞ்சுக்கலையே. நான் சொன்ன பொய்யெல்லாம் நம்ம காதலுக்காக தான். நீ புரிஞ்சுக்கலையே. என் கூட சண்டை போடுறதுக்கு உங்க அக்காவை கூட்டிட்டு வந்துட்டியம்மா. விஜய், கொஞ்சம் நிதானமா நான் சொல்றத கேளு. சரியோ தப்போ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு மனைவியாவே ஆயிட்டேன். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாவும் வாழ்ந்தாச்சு. இத கூட உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஒருவேளை நாளைக்கு நீ கர்ப்பம்னு தெரிய வந்துச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்?